கழுதையின் தந்திரம். ஒரு வியாபாரி உப்பு வாங்குவதற்காக தன் கழுதையை கடற்கரைக்கு ஓட்டிச் சென்றார். போகிற வழியில் ஓர் ஓடை இருந்தது. திரும்பி வரும்போது கால் தவறி கழுதை ஓடையில் விழுந்தது. தண்ணீரில் உப்பு கரைந்து போனதால் கழுதை எழுந்தபோது சுமையின் கனம் மிகவும் குறைந்திருந்தது. வியாபாரி திரும்பிப் போய் இன்னும் கூடுதலாக உப்பை தனது கோணிகளில் நிரப்பிக் கொண்டான். வேண்டுமென்றே கழுதை மீண்டும் விழுந்து தனது பாரத்தை குறைத்துக் கொண்டது. எனவே அது வெற்றிகரமாக கனைத்தது. வியாபாரிக்கு கழுதையின் தந்திரம் புரிந்து போகவே மூன்றாம் முறையாக கடற்கரைக்கு அதை ஓட்டிச் சென்றான். அங்கே உப்புக்கு பதிலாக கடற்பஞ்சு மூட்டைகளை வாங்கினான். ஓடையை அடைந்ததும் மீண்டும் அதே தந்திரத்தை கழுதை செய்தது. ஆனால் கடற்பஞ்சு தண்ணீரை உறிஞ்சிக் கொண்டு மிகவும் கனத்துப் போனது. தான் செய்த தந்திரம் தன் மீதே பாயவே கழுதை 2 பங்கு பாரத்தைச் சுமந்தது.